Hello Kutis. Hello Kutis. Welcome back to நம்ம Diya channel. Yes. இன்னைக்கு பாத்தீங்களா வீடியோல சூப்பரா புது முகம் தெரிகிறதா? நீங்க ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னோட தங்க மனைவி இன்னைக்கு உங்களுக்காக வீடியோல அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மை தங்க மனைவி டு வீடியோ. தியாவை பார்த்திருப்பீங்க, என்ன பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்னு சொல்லுவாங்க, எங்க சேனலுக்கு வந்திருக்காங்க. ஹாய் சொல்லிக்கலாமா? ஹாய் ஹாய். சொல்லுங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சேனலுக்கு நீங்க தான் முதல் முறையா, நிறைய பேர் என்ன என் மூஞ்சா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு என் தங்க மனைவி வந்திருக்காங்க, பேசுவாங்க. என்னோட நேம் செல்வராணி, பாலாஜியோட தங்க மனைவி. தங்க மனைவி. ஏன் நீ சிரிக்கிற? ஏன்னா அப்படி சொல்லி சொல்லி எல்லாம் இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, சரியா? அதான் பாசத்தோட கூப்பிட்டா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது? ஓகே ஓகே. ஆமா, அது வீடியோக்காக தான் அப்படி சொல்றாருன்றதே அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிலாம் கிடையாது. அம்மோ தியா தாங்க சாட்சி. நாம எப்படி கூடுறேன்? வீட்டுல எப்படி இருப்ப? டால் டால். அப்புறம் தங்க மனைவி சொல்லணும், சொல்ல மாட்டான். தங்க மனைவி சொல்லுவாங்க, ஆனா எப்ப சொல்லுவாங்க? வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால அது ஒரு சைடு வச்சுப்போம். அப்புறம் எங்களோட நேட்டிவ் சென்னை தான். எங்களோட 2 பேரோட நேட்டிவ் we both are from சென்னை. ஆமா, சரிங்களா? சென்னை ஒரு சென்னையில கரெக்டா எக்ஸாக்டா சொல்லலாம். அதுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நாங்கநல்லூர்லாம், மடிப்பாக்கம்லாம், திருச்சூலம்லாம், அதனால எல்லாமே வச்சுக்கோங்க. அங்கதான் எங்களோட வீடு. நாங்க சென்னை. அப்ப கரண்ட்லி நான் ஜாபுக்காக நாங்க சென்னையில இருந்து ஷிஃப்ட் ஆகி பெங்களூருக்கு வந்தாச்சு. நாங்க 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஆமா, 3 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பாலாஜி தனியா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் 1 மந்த் கேப் விட்டு அப்புறம் நாங்க வந்தோம். ஃபர்ஸ்ட்ல நாங்க வரலன்னு தான் சொன்னோம். அப்புறம் பாலாஜி தான் குழந்தைய விட்டுட்டு எங்களை விட்டுட்டு இருக்க முடியலன்ட்டு குழந்தைய விட்டுட்டு எங்களை விட்டுட்டு இருக்க முடியலன்ட்டு எப்படியோ ஒரு வீடு பார்த்து கூட்டின்னு வந்துட்டார். ஆமா, பெங்களூர்ல ஒரு ரெண்டட் ஹவுஸ் எடுத்துட்டு நியர்பை தான். இங்க இருந்து ஆபீஸ் நியர்பை ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். தியா வீடு இங்கதான். தியா வீடு. இப்ப தியாக்கு சொந்த ஊர் பெங்களூர் ஆகி போச்சு. வளர்ந்த ஊராக பெங்களூர் ஆக போகுது. இல்லமா, எங்களுக்கு வளர்ந்த ஊர் சென்னை. இப்ப தியாக்கு பெங்களூர். ஆபீஸ்க்காக நாங்க பெங்களூர் ஷிஃப்ட் ஆகி வந்தாச்சு. 3 இயர்ஸ் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். இப்ப நெக்ஸ்ட் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. அந்த மேரேஜ்லயே 1008 கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கு. அதெல்லாம் தீக்கிறதுக்கு தனியா ஒரு வீடியோ நாங்க போடுறோம். கண்டிப்பா போடுவோம். How we got married அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி கல்யாணம் எப்படி ஆச்சு, அது எங்களுக்கே குழப்பத்துல தான் இருக்கும். அப்போம்னா we both are from same college but from different டிபார்ட்மெண்ட். அதனாலே சேம் காலேஜ், சேம் ஏரியா. ஐயோ, சேம் காலேஜா? சேம் காலேஜா? சேம் ஏரியா. அப்ப அதானா கரெக்ட். எல்லாமே பாக்குற எல்லாமே அதே தான் சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் லவ் மேரேஜும் இல்ல. இது எங்களுக்கு தான் தெரியாது. தனியா வெளிய எல்லாம் போனது கூட கிடையாதுங்க. போனா நாங்க ஒரு குரூப்பா தான் போவோம். எங்க போனாலும் நாங்க இது வரைக்கும் குரூப்பா தான் போயிருக்கோம். அந்த குரூப்ல இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க நேம்லாம் நாங்க அப்புறமா ஃபியூச்சர் வீடியோஸ்ல கொடுக்குறோம். அப்படியே காலேஜ் லைஃப், மேரேஜ் லைஃப் எல்லாத்துக்கும் ஒரு செப்பரேட் கண்டென்ட் வீடியோ போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். தட் வில் பி அவர் ஃபியூச்சர்ஸ் வீடியோ. யூ கேன் ஸ்டே. அதுக்கு மறக்காம நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும்? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபியூச்சர்ல சூப்பர் வீடியோஸ் வரும். மணி வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் தார்மாறு தக்காளி சோறு தான். தக்காளி சோறு எல்லாம் கிடையாது, பிரியாணி சோறு. எங்களோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இதாங்க. எங்களோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த ஊர் சூப்பரான ஊருங்க, ஓங்கூர் வில்லேஜ். நான் சென்னையில தான் பிறந்தேன், சென்னையில தான் வளர்ந்தேன். பெங்களூர்ல நான் பாத்தீங்கன்னு வச்சுங்க, என்னோட லைஃப் சரியான காமெடி. நான் சொல்றேன் கேளுங்க. நான் எனக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. நானும் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இது வரைக்கும் போனதே இல்ல. அந்த காலேஜ் டூர் கூட்டு போனாங்க பாருங்க, அப்பதான் நாங்க அந்த எக்ஸ்பிரஸ்லயே போனோம். அதுக்கு முன்னாடி நாங்க இது வரைக்கும் போனது. நான் பாத்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ண ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்க பாத்தீங்களா. திடீர்னு அவங்க ஊருக்கு போமா, சே நம்மளாம் இந்த மாதிரி ட்ரெயின்ல டிராவல் பண்ணதே இல்லைல்ல. எனக்கு எங்க இருந்து இந்த ட்ரெயின் எல்லாம் போகுதுன்னு கூட தெரியாது.
இல்ல அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா என்னோட ஊர் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு செங்கல்பட்டு அப்படின்னா கல்பாக்கம், ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ். நாங்க வந்து பைக்லயே டிராவல் பண்ணி போயிருமா. அதனால நினைச்சேன் இந்த வாய்ப்பே கிடைக்காதுல்ல. இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் டிராவல் பண்ணலாம்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா ஆமா பார்த்தா வந்து என்ன ஆச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு ஷாக் நியூஸ் மாதிரி பக்கத்திலே பொண்ணு வந்து கிடைச்சிச்சா, அதனால என்ன பண்றது, டிராவல் பண்ற ஆப்ஷனே எங்களுக்கு ஆமா கிடைக்கல. அந்த அந்த ஆப்ஷனும் போயிருச்சு. கொஞ்சம் லாங்ல ஒரு பொண்ணு பார்த்திருந்தா தீபாவளி பொங்கல் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து உடனே சொந்த ஊருக்கு போங்க அப்படின்ற மாதிரி போவாங்க. அது மாதிரி போறதுக்கு எங்களுக்கு வந்து ஆப்ஷனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கிடைக்கல. திடீர்னு ஜாப் வந்து பெங்களூர்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிச்சேன். சரி அதுக்கப்புறம் மனைவி கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் இல்ல, தைரியமா போலாம், பாத்துக்கலாம் விடு, உனக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, உன்னோட என்னோட கனவுல இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீம் கோல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி டிராவல் பண்ணாதான் திடீர்னு இப்ப மோர் தென் 300 கிலோமீட்டர்ஸ் டிராவல், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ல வரணும்ல. அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்களா? என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், என்னெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் ஆமா இருக்கு. இங்க பெங்களூர்ல வந்து எதுவுமே என்னன்னு அது ஈஸியா கிடைக்கல. டிஃபிகல்டிஸ்லாம் அது ஒரு தனியா ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா அது போட்டா ரொம்ப கண்டென்ட் ரொம்ப பயங்கரமா பெருசா போகும். நிறைய கஷ்டங்க இருக்குங்க. எல்லாம் ஈஸி கிடையாது. சில பேர் ஈஸி, இவங்க என்னப்பா பெங்களூர்ல இருக்கன்ட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. அவன் கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சும்மா ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருந்தாலே லைஃப் நல்லா இருக்காது. பெங்களூர்ல வந்து தனியா இருக்கணும். ஏதாச்சும் ஒண்ணுனாலும் நம்மளுக்கு இங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது, போய் கேக்குறதுனால கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு கடையில போயிட்டு ஒரு மில்க் வாங்கினா கூட அவங்க வந்து எவ்வளவுன்னு கேக்குறதுக்கு நாம இங்கிலீஷ்ல கேக்குறது வந்து அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து கன்னடால கேக்குறாங்க, நமக்கு வந்து அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, கன்னடா தெரியாது. அந்த இது பால்ஸ் விட்டம் பாருங்க, டிராவல் பண்ணா திடீர்னு ஒரு 350 கிலோமீட்டர் பெங்களூர். நான் மேப்ல பார்த்தா ஐயோ அப்பா, ஏன்னா நம்ம பண்ணவே மாட்டோம், சென்னையிலேயே காலம் ஓடிடும் பார்த்தோம். திடீர்னு பார்த்தா பெங்களூர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சா. ஃபர்ஸ்ட் டே பெங்களூருக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஏன்னா எங்க ஃப்ரெண்டு இருக்கான், அந்த தைரியத்துல தான் வந்தேன். சரி நண்பன் இருக்கான் பாத்துக்கலாம், அவன் தான் இந்த வீட்டுலாம் பார்த்து கொடுத்தான். அதனால அவனுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரு நண்பன் சப்போர்ட் இல்லாம எங்கேயும் அவ்வளவு வர, நான் தனியா வந்தா என்ன கஷ்டப்படணும். மேபி எனக்கு 2 ரூம் கிடைச்சிருக்கும், இருந்தாலும் ஒரு கான்பிடென்ட் இருந்திருக்காது. ஐயோ என்ன பண்ணிருப்போம், என் மனைவியும் பயந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு எங்கேயுமே அவுட் சைடு அவ்வளவு டிராவல் பண்ணது கிடையாதுல்ல, அவங்களும் பயந்துருப்பாங்க. அது ஒரு ஜாலியா கஷ்டப்பட்டு அவங்க வந்து பார்த்து வச்சான். நல்லாதான் போயிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அது நல்லா போவோம் நம்புறோம். சரிங்களா? அது மாதிரி வந்துட்டு திடீர்னு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம். எனக்கு தெரியாது, ஏன்னா டிராவல் பண்ணி எங்கடா போய் ஏறுறது அப்படிலாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான், ஸ்ரீநாத், விமல், இவங்க தான் வந்து என்ன டிராப் பண்ணாங்க. டிராப் பண்ணிட்டு போகும்போது எனக்கு ஒரே பயம். அவன் சொன்னா பார்த்து போயிட்டு வாடா. ஏன்னா ட்ரெயின்ல அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வீடியோஸ் தான் பார்த்திருப்பேன். எப்படா மேல ஏறி படுக்கணுமா, ஏன்னா தூங்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ட்ரெயின்ல படுத்தேன், தூக்கமே வரலங்க. டக டக ஜக 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 ஜகன்னு என்னடா இது. அப்ப நினைச்சேன், அப்பதான் தோணுச்சு, ட்ரெயின்ல டிராவல் பண்றது ஈஸி கிடையாது. நம்ம நினைச்சது ஈஸி, ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஈஸி தான். இதெல்லாம் தனியா வந்தெல்லாம் போர் அடிக்கும். சும்மா சிம்பிளா எல்லாம் அசால்ட்டா எடுத்து தூக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு அனுபவங்க, நல்லா இருந்துச்சு. அப்படிதான் வந்து பெங்களூர்ல இறங்கினேன். பெங்களூர்ல இறங்கி இப்போ 3 years we are going to complete 3 years ஆயிடுச்சு. இன்னும் வந்து தியா வந்து ஸ்கூல் வந்து சேர்க்கல. அதுக்கு வந்து ஒரு நாள் என்ன பண்ணோம், எல்லா ஸ்கூலுக்கும் வந்து போயிட்டு கேட்கறதுக்கு போனோம். என்ன பிரச்சனைனா தியாவுக்கு வந்து எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. ஆமா இது வந்து ஆமா தியா தூக்கம் வந்துச்சு. அப்ப பாக்குறவங்களுக்கு தூக்கம் வந்துரும் கண்டிப்பா. அதனால இந்த வீடியோவை இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புறோம். இந்த வீடியோல என்னெல்லாம் டவுட் இருக்கோ கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டே டியூன்ங்க. மறுபடியும் சொல்றேன், இன்ட்ரஸ்டான வீடியோஸ் அப்கமிங். நிறைய சண்டை நடந்துச்சு, நிறைய சண்டை பண்டை அடி போதை எல்லாம் வரும். இதுக்கு மறக்காம எங்க சேனல்ல லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ கேளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க क्वेश्चनோட ஆன்சர் வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். பை பை. These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that?